السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نغمته سيدنا ونبينا بالقاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين. وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وهواة المؤمنين. قال الله الحكيم في كتابه: بسم الله الرحمن الرحيم. لله ما في السماوات وما في الأرض ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله وإن تكفروا فإن لله ما في السماوات وما في الأرض وكان الله غنيا حميدا. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லநாயன் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இறைவனது ஸலவாத்தும் சாந்தியும் அவனது இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரது குடும்பமான அஹ்லுல் பைத்துக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிகு ரமலான் மாதத்தில் அதனுடைய முதலாவது ஜும்மா தினத்தில் இந்த பள்ளியில வீட்டிருக்கக்கூடிய மூமின்களே, உங்களையும் என்னையும் இத்தருணத்திலும் தக்வாவின் இறையச்சத்தினை பேணி நடக்கும்படி நல்லுபதேசம் செய்கின்றேன். இறைவன் அல் குர்ஆனிலே எம்மை பார்த்து இவ்வாறு குறிப்பிடுகின்றான்: உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்திற்கு கூறியது போன்றே உங்களுக்கும் நான் உபதேசம் செய்யக்கூடிய விடயம் என்னவென்றால், நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வாகிய என்னை நீங்கள் பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள், நான் தடுத்த விடயங்களை நீங்கள் தடுத்து நான் ஏவிய விடயங்களை நீங்கள் எடுத்து நடங்கள் என்று இறைவன் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே அந்த தக்வாவினை நாம் பேணி நடப்பது எம் அனைவருக்கும் கடமையாக இருக்கின்றது. இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதின் ஒரு நோக்கமாகவும் அல் குர்ஆன் தக்வாவினை குறிப்பிடுகின்றது. எனவே அந்த தக்வாவினை அனைத்து நிலைகளிலும் பேணி நடப்பதற்கு வல்ல நாயன் எம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். புனிதமிகு ரமலான் மாதம் இறைவனுக்குரிய மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தை பற்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ரமலான் ஷஹருல்லாஹ், ரமலான் மாதம் இறை மாதமாகும், அல்லாஹுக்குரிய மாதமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வஹுவ ரபியுல் ஃபுகரா, இந்த மாதம் ஏழைகளுடைய வசந்த காலமாக இருக்கின்றது என்றும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் இந்த மாதத்தை பற்றி இந்த மாதத்தின் இறுதியிலே இந்த மாதத்திற்கு பெரியாவிடை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு இதற்கு சலாம் வழங்குகின்றார்கள்: அஸ்ஸலாமு அலைக்க ஷஹ்ரல்லாஹில் அக்பர், இறைவனுடைய மிக பெரும் மாதமே உனக்கு என்னுடைய சலாம் என்று இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதத்தை விழித்து கூறுகின்றார்கள். எனவே இந்த மாதம் என்பது இறைவனுக்குரிய மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்புக்கு கூலியாக அவனே இருக்கின்றான், அதற்கு கூலி நானே வழங்குகின்றேன் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். மேலும் இந்த மாதத்தில் நாம் அனைவரும் இறைவனுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த மாதத்திலே நீங்கள் இறைவனுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ளீர்கள், இறைவனுடைய அந்த சுஃப்ரா விரிக்கப்பட்டிருக்கின்றது, அதில் நீங்கள் வந்து அமர்ந்து கொள்வதற்காக வேண்டி இறைவன் இந்த மாதத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மாதம் என்பது வணக்கத்துக்குரிய ஒரு மாதமாக இருக்கின்றது. எம்முடைய வணக்கத்தை மிக தூய்மையோடும் இறைவனுக்காகவும் செய்ய வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது. எனவே இந்த மாதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அஹ்லுல் பைத்துக்களின் பாசறை நாம் பயில வேண்டியது எமக்கு கடமையாக இருக்கின்றது. மேலும் இறை வணக்க வழிபாடுக்கு உரிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் எம்முடைய வணக்கங்களை நாம்
எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த மாதத்திலே நோன்பாளி ஒருவர் தூங்கினால் அந்த தூக்கம் இபாதத்தாக கணிக்கப்படுகின்றது. அவர் விடக்கூடிய மூச்சுக்காற்று தஸ்பீஹாக கணிக்கப்படுகின்றது. அதுவும் இபாதத்தாக வணக்கமாக பார்க்கப்படுகின்றது என்று இறை தூதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நோன்பாளியாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த மாதத்தில் எம்முடைய வணக்கங்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவருடைய வீட்டினுடைய முகவரியை நாம் அறிய வேண்டுமாக இருந்தால் உரியவரிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்குத்தான் தன்னுடைய வீட்டுக்கு எந்த வழியால் செல்வது இலகுவாக இருக்கும், எந்த பாதை மிகவும் பாதுகாப்பான பாதையாக இருக்கும் என்று அவருக்குத்தான் தெரியும். அவரை தவிர்த்து வேறொருவரிடம் கேட்கின்ற பொழுது வேறொரு முகவரி அவர் தர முடியும். அதே போன்றுதான் எம்முடைய இபாதத்துக்குரிய நிலையும், எம்முடைய இபாதத்துக்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அதற்குரியவர்களை தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் நாட வேண்டிய ஒரு இடம் அல் குர்ஆனும் இத்ரத் என்று சொல்லக்கூடிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பமாகவும் இருக்கின்றது. இந்த சக்கலைன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு விடயங்களும் எமக்கு எவ்வாறு வணக்கத்தை, இறை வழிபாட்டை எவ்வாறு எமக்கு காட்டி தந்துள்ளார்கள், எம்முடைய இறை வழிபாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பதை சற்று நோக்கி பார்ப்போம். முதலாவதாக எம்முடைய இறை வழிபாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது மாசூமீன்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் அறிவு ஞானத்தோடு இறைவனை வழிபடுங்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ரக்கத்தானி மின் ஆலிமின் கைரு மின் சபீன ரக்கத்தன் மின் ஜாஹில். ஓர் அறிஞர் 2 ரக்காய தொழுகின்றார்கள் என்றால் அந்த அறிஞருடைய 2 ரக்காய தொழுகை ஒரு அறிவிலுடைய 70 ரக்காய தொழுகையை விட சிறந்தது என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த அறிவு என்பது, அறிஞர் என்பது யார் என்பதை பார்க்கின்ற பொழுது மற்றும் ஒரு ஹதீஸ் இதற்கு விளக்கமாக கூறப்படுகின்றது. இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் முத்தஅப்பிது அலா கைரி ஃபிக்ஹின், மார்க்க சட்ட அறிவு இல்லாமல் ஒருவர் வணக்கத்தில் ஈடுபடுவார் என்றால் அவருடைய வணக்கம் எவ்வாறான வணக்கமாக இருக்கின்றது என்றால் கஹிமாரத்தில் தாஹூனா எதூரு வல யப்ரஹு, ஒரு செக்கிலே கட்டப்பட்ட ஒரு கழுதை எவ்வாறு சுத்தி கொண்டிருக்குமோ அவ்வாறுதான் மார்க்க ஞானம் இல்லாமல், மார்க்க சிக்கு சட்டம் தெரியாமல் வணங்கக்கூடிய ஒருவருடைய வணக்கம் இருக்கின்றது என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இங்கு அறிவு என்பது இமாம் அவர்கள் குறிப்பிடுவது மார்க்க அறிவாக இருக்கின்றது, மார்க்க சட்ட திட்டங்களாக இருக்கின்றது. ஒருவர் மார்க்க சட்ட திட்டங்களை அறிந்தால்தான் அவர் மிகவும் சரியான முறையில் தன்னுடைய வணக்கங்களை செய்வார் என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் மாரிஃபத்துல்லா என்று சொல்லக்கூடிய இறை ஞானமும் இருக்க வேண்டும். நான் யாரை வணங்குகின்றேன் என்ற ஞானம் அவருக்கு இருக்க வேண்டும். எவ்வாறான ஒரு இறைவனை நான் வணங்குகின்றேன், யாரை நான் வழிபட்டு நடக்கின்றேன் என்ற அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். இந்த அறிவு இருக்கின்ற பொழுதுதான் அவர் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டின் யதார்த்தத்தை அவர் புரிந்து கொள்வார், அதனுடைய பிரதிபலிப்பினை அவர் அடைந்து கொள்வார். எனவே எம்முடைய வணக்கங்கள் எல்லாம் அறிவு ஞானத்தோடு அமைய வேண்டும் என்று மாசூமிங்கள் கூறுகின்றார்கள். அதே போல் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் தொழக்கூடிய தொழுகைகளில் அங்கீகரிக்கப்படக்கூடிய பகுதி என்னவென்றால் தான் எதனை கூறி யாரிடம் தொழுகின்றேன், யாரோடு நான் உரையாடுகின்றேன் என்ற அறிவோடு செய்யப்படக்கூடிய அந்த பகுதி மாத்திரம்தான் இறைவனினால் அங்கீகரிக்கப்படுகிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் மற்றும் ஒரு இடத்தில் இறை தூதர் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், மனதை ஒருநிலைப்படுத்தி இறை சிந்தனையோடு தொழப்படும் 2 ரக்காய தொழுகை, இரவில் கால் கடுக்க கண் விழித்து எந்தவித இறை சிந்தனையும் இல்லாமல் தொழப்படக்கூடிய அந்த இரா வணக்கத்தை விட அந்த 2 ரக்காய தொழுகை, இறைவனை நினைத்து சொல்லக்கூடிய அந்த 2 ரக்காய தொழுகை மிகவும் சிறந்தது, இறைவனிடத்திலே அங்கீகரிக்கக்கூடியது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எம்முடைய வணக்கங்களை எல்லாம் நாம் அறிவு ஞானத்தோடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மாசூம்களுடைய கட்டளையாக இருக்கின்றது. மேலும் இமாம் ஜௌஹர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், யாரொருவர் தான் யாரோடு பேசுகிறேன், தான் என்ன கூறுகிறேன் என்பதை அறிந்து சொல்லக்கூடிய 2 ரக்காய தொழுகை அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது என்று இமாம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இரண்டாவதாக எம்முடைய வணக்க வழிபாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது மாசூமியங்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இறை நேசத்தோடும் இறை காதலோடும் உங்களுடைய வணக்கங்களை
அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு அறிவிப்பினை மாசூமீன்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள்? ஓர் நோயாளி அவருக்கு மிகவும் சுவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவருடைய நோயின் காரணமாக அவருடைய அந்த உணவுடைய சுவையினை அவர் ருசித்து அவர் உண்ண மாட்டார். அவ்வாறுதான் இந்த உலகத்தின் மீது கொண்ட ஆசையினால் இறைவனின் மீது எந்தவித நேசமும் காதலும் இல்லாமல் செய்யப்படக்கூடிய வணக்கமும் இருக்கின்றது என்று ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், லா துகர்ரிஹு இலா அன்ஃபுசிக்கும் அல் இபாதா, நீங்கள் வெறுக்கும் நிலையில் அல்லது உங்களுடைய களைப்பாக இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய வணக்கங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம். அவ்வாறு வணக்கங்கள் உங்களுக்கு சுமையாக இருக்கும், வணக்கங்களை உங்களுக்கு நீங்கள் சுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சூரா தாஹாவிலே இறைவன் குறிப்பிடுகின்ற பொழுது, மூசாவை நீங்கள் ஒரு தூய்மையான இடத்தில் இருக்கின்றீர்கள், ஃபஹ்லைன் அலைக், உங்களுடைய 2 பாதணிகளையும் கலட்டி கொள்ளுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகின்றான். இந்த அல் குர்ஆன் வசனத்திற்கு இர்ஃபானுடைய அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது இதற்கு தஃசீருல் இர்ஃபான் என்று குறிப்பிடுவார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அங்கு இறைவன் கூறக்கூடிய நஹ்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த 2 பாதங்கள் என்பது, ஒன்று ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு விட்டு வந்திருக்கக்கூடிய அவருடைய குடும்பம் செல்வம் பற்றி அவருடைய கவலையாக இருக்கின்றது. இரண்டாவது ஃபிரௌனுடைய பற்றி அச்சமாக இருக்கின்றது. இந்த 2 உலக விடயத்தை நீங்கள் விட்டுவிட்டு உங்களுடைய இறைவனோடு முனாஜாத் செய்ய வாருங்கள் என்று இறைவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக இர்ஃபானுடைய அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது இறை சாதனோடுதான் எம்முடைய வணக்கங்கள் எல்லாம் அமைய வேண்டும் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனமும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஹதீஸும் மேலும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூற்றும் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே போல் நாம் முனாஜாத் ஷாபானிலே ஓதி இருக்கின்றோம், இறைவா கமாலுல் இன்கிதா, பரிபூரணமான துண்டிப்பை எனக்கு தா, உன்னை வருகின்ற பொழுது உன்னிடம் நான் நெருங்குகின்ற பொழுது எந்தவித சிந்தனையும் எனக்கு இருக்கக்கூடாது, உன்னையே நேசம் கொண்டவனாக உன்னின் மீதே ஆர்வம் கொண்டவனாக நான் இருக்க வேண்டும் என்பதை நாம் இறைவனிடம் கேட்டிருக்கின்றோம். அவ்வாறுதான் எம்முடைய இபாதத் அமைய வேண்டும் என்று மாசூமிங்கள் எமக்கு கற்றுத் தருகின்றார்கள். மூன்றாவது விடயமாக நாம் ஹதீஸ் அல் குர்ஆனிலிருந்து விளங்கக்கூடிய விடயம் என்னவென்றால், எம்முடைய வணக்கங்கள் எல்லாம் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு இருக்க வேண்டும். இஹ்லாஸ் என்பது இறைவனுக்காக மாத்திரம் என்ற மன தூய்மையோடு நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களை குறிக்கின்றது. அனைத்து செயல்களும் இறைவனுக்காக மாத்திரம் நாம் செய்ய வேண்டும், பிறருக்கு காண்பிப்பதற்காக எம்முடைய வணக்கங்களை நாம் செய்யக்கூடாது. இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகின்றான், فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا. யார் ஒருவர் இறைவனை சந்திக்க விரும்புகின்றாரோ அவர் நல்ல அமல்களை புரியட்டும், மேலும் இறை வழிபாட்டில் அந்த இறைவனுடைய அந்த வணக்கத்தில் யாரையும் அவர் இணைத்து சேர்க்க வேண்டாம், இணை வைக்க வேண்டாம் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். இது என்னவென்றால், நாம் மன தூய்மையோடு நம்முடைய இபாதத்துக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அதே போல் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் சஹர நஃப்ஸஹு பில் இபாதா ஃபத்தஹிமுஹு அலா தீனி, யார் ஒருவர் இபாதத்துக்கள் மூலம் வணக்க வழிபாடுகளின் மூலம் தன்னை சமூகத்தில் பிரபல்யப்படுத்த முனைகின்றாரோ அவருடைய மார்க்கத்தில் நீங்கள் அவருடைய மார்க்க விடயத்தில் அவருடைய மார்க்கப்பட்டு நீங்கள் சந்தேகம் கொள்ளுங்கள், அவர் உண்மையான மார்க்கதாரியா இருக்க மாட்டார் என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இஹ்லாஸோடு செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பில் இஹ்லாஸி ததஃபாலு மராத்திபுல் மூமினீன், இஹ்லாஸின் மூலம்தான் மூமின்களுடைய அந்தஸ்துக்கள் யாரை விட சிறந்தவர் என்பது அங்கு பிரித்தறியப்படுகின்றது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மூமின்களுடைய இபாதத்துக்களை மூமின்களுடைய அந்தஸ்துக்களை பார்ப்பதற்குரிய ஒரு அளவுகோலாக இஹ்லாஸினை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எனவே எம்முடைய இபாதத்துக்கள் அனைத்தையும் இஹ்லாஸோடு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நான்காவது அம்சமாக நாம் பார்க்கின்றோம், குஷு என்று சொல்லக்கூடிய பணிவச்சத்தோடு எம்முடைய வணக்கங்கள் எல்லாம் அமைய வேண்டும் என்று அல் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகின்றது. இறைவனுடைய மகத்துவத்திற்கும் இறைவனுடைய அந்த ஆற்றலுக்கு முன்னால் நாம் எதுவும் இல்லாதவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனை புரிந்து நாம் செயற்பட வேண்டும்.
மூமின்களுடைய பண்புகளில் ஒன்றாக இறைவன் அல் குர்ஆனில் எவ்வாறு குறிப்பிடுகின்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், மூமின்கள் சொல்வாராக இருந்தால் அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் பணிவச்சத்தோடு இறைவனை அஞ்சி இறைவனுடைய அந்த மகத்துவத்தை புரிந்து அவர்கள் தங்களுடைய இபாதத்துக்களை தங்களுடைய தொழுகையில் அமைத்துக் கொள்வார் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்முடைய இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி எவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், ஓபுதுல்லாஹ் கஅன்னக தரா, நீங்கள் இறைவனை காண்பது போன்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஃபைன்லம் தக்குன் தரா, நீங்கள் அவனை காணாவிட்டாலும் ஃபைன்னஹு யராக், அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற எண்ணத்தில் நீங்கள் தொழுங்கள் என்று இறை தூதர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஓர் பாடசாலையில் அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் அங்கு இருக்கின்ற பொழுது அங்கு வேலை செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு அச்சத்தோடு அவருக்கு முன்னால் நட்பெயர் பெற வேண்டும் என்று செயற்படுவார்களோ அவ்வாறு நாம் இறைவனுக்கு முன்னால் இறைவன் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்முடைய வணக்கங்களை செய்து கொள்ள வேண்டும். மேலும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், உங்களுடைய இபாதத்துக்களை உங்களுடைய தொழுகையிலே நீங்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இதுதான் உங்களுடைய கடைசி தொழுகை என்று நினைத்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு உங்களுக்கு எந்தவித சந்தர்ப்பமும் கிடைக்காது என்று நினைத்து நீங்கள் உங்களுடைய தொழுகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இதா ஸல்லைத ஸலாத்தன் ஃபரீலத்தின் ஃபஸல்லிஹா லிவக்திஹா ஸலாத்தன் முவத்திஇன் யகாஃபு அன் லா யஊத இலைஹா அபதா. மேலும் நம்முடைய ஜியாரத்துக்களில் துஆக்களில் எல்லாம் பார்க்கின்றோம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிப்பில் வருகின்றது, ஒரு சஹாபி ரமலான் மாதத்துடைய இறுதி தினத்தில் இறை தூதர் அவர்களிடம் வருகின்றார்கள். இறை தூதர் அவர்கள் ரமலான் மாதத்துக்கு நீங்கள் எவ்வாறு பிரியாவிடை வழங்குங்கள் என்று ஒரு துவாவினை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த துவாவிலே அவர் இறைவனிடம் கேட்கும்படி கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த ரமலானை என்னுடைய இறுதி ரமலானாக நீ மாற்றி விடாதே, அவ்வாறு மாற்றினால் இந்த மாதத்தில் நான் மன்னிக்கப்பட்டவனாக உன்னுடைய ரஹமத்தை பெற்றவனாக ஆக்கிவிடு என்று அந்த பிரார்த்தனையை கேட்கும்படி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த துவாவினை கூறிவிட்டு இறை தூதர் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், இந்த துவாவின் மூலம் 2 விடயங்களில் ஒன்றை அவர் பெற்றுவிடுகின்றார். ஒன்று, அடுத்த வருடம் இறைவன் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றான், அடுத்த வருடம் அவர் நோன்பு நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் அவருக்கு வழங்குகின்றான், அல்லது இந்த வருடத்தில் அவருடைய ஆயுள் முடிந்து விட்டால் அவர் மன்னிக்கப்பட்டவராக இறைவனுடைய அருள் பாலிக்கப்பட்ட ஒருவராக மரணிக்கின்றார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல் ஜியாரத்துகளில் நாம் ஓதுகின்றோம், இமாம்களை ஜியாரத் செய்துவிட்டு இது எங்களுடைய வாழ்நாளில் இறுதி ஜியாரத்தாக நீ ஆக்கி விடாதே என்று அங்கு நாம் பிரார்த்திக்கின்றோம். எம்முடைய இபாதத்துக்கள் எல்லாம் எம்முடைய கடைசி இபாதத் என்ற நினைப்பில் நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த அனைத்து விடயங்களும் எமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே போல் எம்முடைய இபாதத் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது மறைமுகமாக செய்யப்படக்கூடிய இபாதத்துக்கள் தான் அதிகமான நன்மைகள் இருக்கின்றது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அஅலமுல் இபாதத்தி அஜ்ரன் அக்ஃபாஹா, மறைமுகமாக செய்யப்படக்கூடிய இபாதத்துக்கு தான் அதிகமான நன்மைகள் வழங்கப்படுகின்றது என்று இறை தூதர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இருப்பினும் சில வணக்கங்கள் வெளிப்படையாகவும் கூட்டாகவும் செய்யும்படி இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டுள்ளது. உதாரணமாக ஜமாஅத் தொழுகை, ஜும்மா தொழுகை, ஹஜ் போன்ற விடயங்கள். ஆனால் தனிமையில் செய்யப்படக்கூடிய இபாதத்தில் தான் மன தூய்மை அதிகமாக இருக்கும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. எனவே எம்முடைய இபாதத்தில் எல்லாம் நாம் 5 விடயங்களை கடைபிடிக்கும்படி மாசூமீன்கள் எமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அதில் ஒன்று, அறிவு ஞானத்தோடு எம்முடைய இபாதத்துக்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். 2வது, இறை நேசத்தோடும் இறை காதலோடும் சுறுசுறுப்போடு எம்முடைய இபாதத்தில் நாம் ஈடுபட வேண்டும். 3வது, மன தூய்மையோடு இஹ்லாஸோடு எம்முடைய இபாதத்துக்கள் அமைய வேண்டும். 4வது, குஷு என்று சொல்லக்கூடிய பணிவச்சத்தோடு எம்முடைய இபாதத்துக்கள் அமைய வேண்டும். 5வது, பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி செய்யக்கூடாது, மறைமுகமாக எம்முடைய இபாதத்துக்கள் அமைய வேண்டும் என்று அவர்கள் எமக்கு கற்றுத்தருகின்றார்கள். எனவே இந்த 5 பண்புகளையும் கொண்டு எம்முடைய இபாதத்துக்களை செய்வதற்கு வல்லநாயகம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வஅன்ஜில் ஃபரஜ அல்லாஹும்ம முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வஅன்ஜில் ஃபரஜ அல்லாஹ்
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيب قلوبنا أبي القاسم المصطفى محمد اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين سيما علي أمير المؤمنين والصديقة الطاهرة فاطمة الزهراء سيدة نساء العالمين والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى محمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف القائم المهدي اللهم صل على محمد وآل محمد وعجل حججك على عبادك وأمنائك في بلادك وصل على أئمة المسلمين وحماة المستضعفين وهداة المؤمنين أوصيكم عباد الله ونفسي بتقوى الله. மீண்டும் ஒரு முறை முமின்களான உங்களையும் என்னையும் என் நிலையிலும் இச்சந்தர்ப்பத்திலும் நம்முடைய சொல் செயல் நடத்தை அனைத்திலும் இறைவனை அஞ்சி தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி நல்லுபதேசம் செய்கின்றேன். மனித படைப்பின் நோக்கமாக அல் குர்ஆன் இறைவன் குறிப்பிடுவது இறை வணக்கமாக காணப்படுகின்றது. அந்த வணக்கங்கள், அந்த இறை வழிபாடு, அந்த இபாதத் என்பது ஒரு முக்கியமான ஆபத்தை சந்திக்கின்றது. அந்த ஆபத்து என்னவென்றால் ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி அல்லது பாசாங்கு இருக்கின்றது. பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்யப்படக்கூடிய அந்த விடயம் அந்த இபாதத்தை முழுமையாக அழிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ரியாவை பற்றி, இந்த முகஸ்துதியை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள்: உங்களை உயிர்ப்பிக்கவோ உங்களை மரணிக்க செய்யவோ உங்களுக்கு பிரயோசனம் அளிக்கவோ முடியாதவர்களிடம் காண்பிப்பதற்காக வேண்டி நீங்கள் ஏன் உங்களுடைய இபாதத்துக்களை அமைத்துக் கொள்கின்றீர்கள்? நீங்கள் முகஸ்துதி செய்வது அது சிறிய சிறுக்காக இருக்கின்றது, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த விடயம் உங்களுடைய வணக்கங்களை எல்லாம் பாழாக்கிவிடும் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பிட்டுவிட்டு ரியா என்பது ஒரு மரமாக இருக்கின்றது. அந்த மரத்துடைய வேர் நயவஞ்சமாக இருக்கின்றது. அது மறுமையில் உங்களுடைய நன்மை தீமைகளை மாற்றிவிடக்கூடிய ஒன்றாக மாறுகின்றது. நன்மை தீமைகளை அளவிடக்கூடிய மறுமையிலே அந்த ரியா செய்தவரிடம், முகஸ்துதியாக நடந்து கொண்டவரிடம் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுவான்: நீங்கள் யாருக்காக வேண்டி இந்த இபாதத்தை செய்தீர்களோ, யாருக்கு காண்பிப்பதற்காக நீங்கள் இந்த விடயத்தை செய்தீர்களோ அவரிடமே சென்று இதற்குரிய கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுவதாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் அவரிடம் கேட்கப்படும்: நீங்கள் யாரை வணங்கினீர்கள், நீங்கள் யாரை அழைத்தீர்கள், யாரை நீங்கள் நம்பினீர்கள், யாரை அஞ்சுகின்றீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுதே பார்த்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் கேட்கப்படும். மேலும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள்: யாரொருவர் தன்னை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று தன்னுடைய இபாதத்துக்கு அமைத்துக் கொள்கின்றாரோ அவருடைய இபாதத்தை தான் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். மாறாக பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி ஒருவர் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டால் அதனை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவரை நரகத்தில் தான் இறைவன் போடுவான் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதியில் இருந்து எம்முடைய அனைத்து செயல்களையும் அனைத்து வணக்க வழிபாடத்தையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இமாம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள்: ரியா என்ற விடயம் என்னென்ன விடயத்தில் ஏற்படுகின்றது என்பதை இமாம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள்: அல் முஜாலசத்தி வல் லிபாசி வல் லஹ்தி வல் ஸலாத்தி வல் ஹஜ்ஜி வல் ஜிஹாதி வல் கிராஅத்தில் குர்ஆன் வசாயிர் இபாதாத்தி ஸாஹிரா. வெளிப்படையாக இருக்கக்கூடிய எம்முடைய அமர்வில் நாம் யாரோடு அமர்ந்திருக்கிறோம், பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி நாம் அறிஞர்களோடு அமர்ந்திருக்கலாம், அவ்வாறான அமர்வும் ரியாவாக இருக்கின்றது. அதனை போல் பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி ஆடைகளை நாம் உடுத்துக் கொள்ளலாம், அந்த ஆடையும் ரியாவாக இருக்கின்றது. அதே போல் பிறருக்காக வேண்டி நாம் சிரிக்கலாம், பிறருக்காக வேண்டி நாம் அழலாம், அதுவெல்லாம் ரியாவாக இருக்கின்றது. பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி நாம் தொழுகையில் ஈடுபடலாம், அந்த தொழுகையும் ரியாவாக இருக்கின்றது. அதே போல் பிறர் தன்னை புகழ வேண்டும் என்று பல எண்ணிக்கையான ஹஜ்ஜிகளை நாம் மேற்கொள்ளலாம், அதுவும் ரியாவாக இருக்கின்றது. அதே போல் ஜிஹாத் புரிதலும் பிறருக்கு காண்பிப்பதற்காக இருக்குமானால் அதுவும் ரியாவாக இருக்கின்றது.
அல் குர்ஆன் ஓதுதல் அதுவும் ரியாவாக இருக்கலாம். நாம் ரமலான் மாதத்திலே நான் இத்தனை குர்ஆனை முடித்தேன் என்று கூறுவதற்காக வேண்டி சில அமல்களை செய்யலாம், அதுவும் ரியாவாக இருக்கின்றது என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த அனைத்தையும் விட்டு நாம் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் வந்து இறைவனுக்காக மாத்திரம் என்று செய்கின்ற பொழுதுதான் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்வான் என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக இரண்டாவதாக எம்முடைய இபாதத்தை பாதிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் அது சுய திருப்தியாக இருக்கின்றது, அதாவது தன்முனைப்பாக இருக்கின்றது. உஜுப் என்று சொல்லக்கூடிய தான் செய்த இபாதத்தை தானே தற்பெருமை கொண்டு நான் திருப்தியாக செய்துவிட்டேன் என்று நம்பக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கின்றது. இது பற்றி இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். அல் அஜப் குல்லு அஜப் மிம்ம யுஜபு பிஅமலிஹி வஹுவ லா யத்ரி பிமா யுஹ்தமு லஹ். ஒரு இபாதத்தை செய்துவிட்டு அதை பார்த்து அதனுடைய இறுதி முடிவு எதுவாக இருக்கும் என்று தெரியாத ஒருவர் நான் செய்தது சரிதான், நான் செய்த செயல் இறைவன் அங்கீகரித்திருப்பான், அதை கொண்டு தான் தற்பெருமை அளித்துக் கொள்ளக்கூடிய ஒருவனை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகின்றேன். அவனுடைய இறுதி நிலை என்னவாக இருக்கும் என்று அவன் அறியவில்லை, ஆனால் தன் செய்த அந்த சிறிய ஒரு அமலை நினைத்து அவன் பெருமை கொள்கின்றான், அவனை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகின்றேன் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே எம்முடைய இபாதத்துக்களை பாதிக்கக்கூடிய மற்றும் ஒரு விடயமாக இருப்பது உஜுப் என்று சொல்லக்கூடிய தற்பெருமை, தன் முனைப்பு, சுயதிருப்தி இருக்கின்றது. மேலும் இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், முதலாக இந்த விடயத்தை செய்தவன் இபிலிஸாக இருக்கின்றான். அவன் இறைவனை வணங்கிவிட்டு ஆனால் அவன் தன்னை வணக்கம் செய்து கொண்டு ஒருவனாக இருக்கின்றான், ஆனால் அவன் இறைவனை வணங்கி இருக்கின்றேன் என்று அவன் தற்பெருமை அடித்துக் கொண்டான். முதலாக இந்த செயலை செய்தவன் இபிலிஸாக இருக்கின்றான். மேலும் பிறகு அதை யார் செய்கின்றார்களோ அவர்களும் இபிலிஸோடு தான் இருப்பார்கள் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே எம்முடைய அமல்களை எல்லாம் நாம் இந்த உஜுபில் இருந்து, தன் முனைப்பில் இருந்து, சுயதிருப்தியில் இருந்து பாதுகாப்பதற்கு வழிவகுக்க வேண்டும். இல்லை என்றால் எம்முடைய அமல்களை எல்லாம் இது பாதித்துவிடும், பாலாக்கிவிடும் என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் மூன்றாவதாக எம்முடைய வணக்கங்களை அழிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் பாவங்களாக இருக்கின்றது. மனிதன் செய்யக்கூடிய சில காரியங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் செய்த நற்கர்மங்களை அழிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. உதாரணமாக விவசாயம் செய்து வரக்கூடிய ஒரு விவசாயி அவன் விடக்கூடிய சிறிய ஒரு பிழையின் காரணமாக அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வெயிலில் உழைத்த அனைத்தையும் அவன் கைவிடக்கூடிய ஒரு நிலையாக அவன் செய்த அந்த சிறிய ஒரு நிலை மாறிவிடுகின்றது. அவ்வாறுதான் எம்முடைய இபாதத்துக்களும் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா மக்காரிம் அக்லாக்கில் இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை புரிகின்றார்கள். இறைவா வப்பித்னி லக்க, உன்னை வணங்கக்கூடிய உன்னுடைய அடியானில் என்னை நீ ஆக்கிவிடு. வலா துஃப்ஸி இபாதத்தி பில் உஜுப், தற்பெருமையின் காரணமாக, சுயதிருப்தியின் காரணமாக என்னுடைய வணக்கங்களை எல்லாம் நீ பாலாக்கி விடாதே என்று இமாம் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றார்கள். மேலும் வலா தப்தலி யன்னி பில் கிபர், பெருமையின் காரணமாக பெருமையில் என்னை மூழ்கடித்து விடாதே, அந்த பெருமையின் காரணமாக என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று இமாம் அவர்கள் மக்காரிம் அக்லாக்கில் இறைவனை பிரார்த்திப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் சதக்கா என்பது பொருளாதார ரீதியான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அந்த வணக்கமும் நாம் அதை செய்துவிட்டு சொல்லி காட்டினால், அதை நினைத்து நாம் பெருமை கொண்டால் அதுவும் அழிந்துவிடும் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலு ஸதகாத்துக்கும் பில் மன்னி வல் அதா. அவ்வாறே ஒருவர் சதக்கா செய்துவிட்டு பொருளாதார ரீதியான ஒரு வணக்கத்தில் ஈடுபட்டு விட்டு அதை சொல்லி காட்டி அதை நினைத்து பெருமைப்பட்டால் அது பாத்திலாகிவிடும், அது அழிந்துவிடும் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். இது இவருடைய இந்த சதக்கா எவ்வாறானது என்றால், கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியாஅன் நாஸ், பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி ஒருவர் சதக்கா கொடுக்கின்றாரோ அவருடைய சதக்கா போன்றுதான் இவருடைய சதக்காவும் இருக்கின்றது என்று இறைவன் அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். மேலும் அமல்கள் எல்லாம் நல்லமல்களை எல்லாம் அழிக்கக்கூடியதாக பாவங்கள் இருக்கின்றது. உதாரணமாக இறை தூதர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஈயாக்கும் அல் ஹசத் ஃபைனல் ஹசத யகுல் ஹசனாத் கமா தாகுல் நார் அல் ஹதப், நீங்கள் பொறாமையை விட்டுவிடுங்கள். பொறாமை என்பது எவ்வாறு நெருப்பு விறகுகளை அழிக்கின்றதோ எரிக்கின்றதோ அவ்வாறு நற்கர்மங்களை எல்லாம் பொறாமை அழித்துவிடும் என்று இறை தூதர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இமாம் பாக்கர், இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் ஒருவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், 2 மனிதர்கள் பள்ளி வாயில் நுழைகின்றார்கள். அதில் ஒருவர் ஆபிதாக இருக்கின்றார், இறைவனை வணங்கக்கூடிய ஒரு வணக்கசாலியாக இருக்கின்றார். வல்லாஹுரு ஃபாசிக், இரண்டாம் அவர் ஃபாசிக்காக இருக்கின்றார், பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார். இவர்கள் இருவரும் பள்ளியில் நுழைகின்றார்கள்.
ஃபஹரஜா மினல் மஸ்ஜிதி வல் ஃபாசிகு சித்தீகுன் வல் ஆபிது ஃபாசிகுன். ஆனால் பள்ளியை விட்டு வெளியாகின்ற பொழுது பாசிக்காக இருந்தவர், தீயவராக இருந்தவர் ஒரு உண்மையாளியாக சித்திக்காக பள்ளியை விட்டு வெளியாகின்றார், ஆபீதாக இருந்தவர் பாசிக்காக தீயவராக பள்ளியை விட்டு வெளியாகின்றார் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பிட்டு விட்டு இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், அன்னஹு யதுகுலுல் ஆபித் அல் மஸ்ஜித முதில்லன் பிஇபாதத்திஹி யுதில்லு பிஹா. ஆபிதாக இருந்தவர், வணக்க வழிபாடுகளில் இருந்தவர் பள்ளியில் நுழைகின்ற பொழுது தான் ஒரு ஆபித், தான் வணக்கசாலி என்ற ஒரு பெருமையோடு அவர் அங்கு செல்கின்றார். அதன் காரணமாக தான் செய்த சிறிய அமல்களை எல்லாம் பெரிதாக அவர் எண்ணி பார்க்கின்றார். அதன் காரணமாக அவர் வெளியாகின்ற பொழுது ஒரு பாசிக்காக வெளியாகின்றார். ஆனால் பாசிக்காக பள்ளிக்குள் சென்றவர் அங்கு தான் செய்த பாவங்களை எண்ணி இறைவனிடம் மன்றாடுகிறார். தான் செய்த செயலை எண்ணி தன்னை அவர் வருத்திக் கொள்கின்றார். அதன் காரணமாக இறைவன் அவரை மன்னித்து அவர் சித்திக்காக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக பள்ளியில் இருந்து வெளியாகின்றார் என்று இமாம் பாக்கர், இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே எம்முடைய இபாதத்துக்கள் எல்லாம் இந்த செயல்களிலிருந்து விடுபட வேண்டும். மேலும் தற்பெருமையில் இருந்து விடுபடுவதற்காக வேண்டி சில வழிமுறைகளை எமக்கு அஹ்லுல் பைத் காட்டித் தருகின்றார்கள். அதில் முதலாவது வழிமுறை, நாம் செய்த இபாதத்துக்கள் எல்லாம் உண்மையாகவே இறைவனைத்தான் நாம் வழிபட்டோமா என்ற கேள்வியினை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் பல வருட காலமாக இறைவனை வணங்கி கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய இப்லீஸ் தன்னையே வணங்கி கொண்டிருந்தான் என்று கூறப்படுகின்றது. அதேபோல் மறுமையிலே இறைவன் சிலருடைய அமல்கள் சிலர் நினைத்துக் கொள்வார்கள், நாங்கள் நலவுகள் தான் செய்து கொண்டிருந்தோம் என்று, நன்மைகள் தான் செய்து கொண்டிருந்தோம் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் மறுமையில் பார்ப்பார்கள் அவர்கள் செய்த எல்லாம் பாவங்களாகத்தான் இருக்கும் என்று அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஸுய்னலஹும் ஸூஅ அமாலிஹும், அவர்களுடைய செயல்களை எல்லாம் ஷைத்தான் அவர்கள் செய்யக்கூடிய தீய செயல்களை எல்லாம் நல்ல செயல்களாக அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றான் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அல்லதீன லல்ல ஸய்யுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன ஸுனா. இந்த உலகத்திலே சிலர் கஷ்டப்பட்டு மிக முயற்சி செய்து சில அமல்களில் சில காரியங்கள் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்யக்கூடிய எல்லாம் நல்ல விடயங்கள் என்று. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்தும் நல்லவை அல்ல. அதை பற்றி அவர்கள் மறுமையில் புரிந்து கொள்வார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அவமன் ஸுய்யின லஹு ஸூஅ அமலிஹி ஃபராஹு ஹஸனா. ஒருவர் தீய செயலை செய்கின்றார், ஆனால் இப்லீஸ் அந்த செயலினை நல்ல செயலாக அவருக்கு காண்பிக்கின்றார். எனவே நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் இறைவனுக்காகத்தான் செய்யப்படுகின்றதா என்று சிந்தித்தால் நாம் இந்த தற்பெருமையிலிருந்து விடுபட முடியும் என்று எமக்கு அஹ்லுல் பைத்திற்கு வழிகாட்டுகின்றார்கள். இரண்டாவது விடயமாக குறிப்பிடும் விடயம் என்னவென்றால், எம்முடைய வணக்கங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதா என்பதை நாம் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் இறைவனிடம் அங்கீகரிக்கப்பட்ட வணக்கமாக இருக்கின்றதா என்ற கேள்வி எம்மில் வருகின்ற பொழுது அந்த தற்பெருமை, அந்த சுயதிருப்தி எம்மில் ஏற்பட மாட்டாது. ஏனெனில் இறைவன் குறிப்பிடுகின்றான், இன்னமா தக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறையச்சத்தோடு இறைவனை அங்கி செய்யப்படக்கூடியவர்களுடைய செயல்களைத்தான் இறைவன் அங்கீகரிக்கின்றான் என்று இறைவன் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மேலும் குல் அன்ஃபிகி தௌஅன் அவ் கர்ஹன் லா யுதகப்பல மின்கும் இன்னக்கும் குன்தும் கௌமன் ஃபாசிகீன். தீயோர்கள், கெட்டவர்கள் நீங்கள் ஆசையோடு கொடுத்தாலும் தான், அல்லது அந்த கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்கள் வெறுப்போடு கொடுத்தாலும் தான் இறைவன் உங்களிடமிருந்து அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய அந்த செயலின் நீயத், நாம் யாராக இருக்கின்றோம் என்பது மூலம் இறைவன் அதனை அங்கீகரிக்கின்றான் என்று இதிலிருந்து தெரியக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவது விடயமாக, எமது வணக்க வழிபாடுகளில் எமது தீய செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் பெரிதாக இருக்கின்றதா அல்லது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் பெரிதாக இருக்கின்றதா என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எமக்கு தற்பெருமை ஏற்படாமல் இருக்கும். நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களில் எமக்கு சுயதிருப்தி ஏற்படாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஏனெனில் எம்முடைய செயல்களை எல்லாம், எம்முடைய சில பாவங்கள் அதனை அனைத்தையும் அழித்து விடும் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. மேலும் எம்முடைய அமல்களை எல்லாம் நாம் சீராக செய்து தற்பெருமையிலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் எம்முடைய முடிவு, நாம் மரணிக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு மரணிப்போம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை வருமாக இருந்தால் நாம் எம்முடைய இபாதத்துக்களை எண்ணி தற்பெருமை கொள்ள மாட்டோம் என்று கூறப்படுகின்றது. இமாம் மூமின்களுடைய பிரார்த்தனை, அறிவுடையவர்களின் பிரார்த்தனை எவ்வாறு இருக்கும் என்றால் இறைவன் அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், தவஃபனா மஅல் அப்ரார், நல்லோரோடு எங்களை மரணிக்க செய்வாயாக என்று அவர்கள்
பிரார்த்தனை புரிவார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். எனவே அல் குர்ஆனிலும் பல இடங்களில் முத்தகீன்களுக்குத்தான் அவர்களுடைய முடிவுதான் நல்ல முடிவாக இருக்கும் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். எனவே எம்முடைய இறுதி முடிவு எவ்வாறாக இருக்கும் என்பதை நினைத்து பார்த்தால் அந்த நினைப்பை எமக்கு எம்முடைய இபாதத்துக்களில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஏற்படக்கூடிய அந்த தற்பெருமையினை அது நீக்கிவிடும் என்று அறிஞர்களும் அஹ்லுல் பைத்துக்கள் எமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அடுத்ததாக நாம் எம்முடைய வணக்கங்களில் தற்பெருமை வராமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு செயலாக கூறப்படுவது என்னவென்றால், இறைவன் எமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளையும் நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களை ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். இறைவன் அளித்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் அதிகமாக இருக்கின்றதா அல்லது நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது என்று பார்த்தால் இறைவன் அளித்த அருட்கொடைகள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அபு ஹம்சா சுமாலியிலே இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திக்கின்றார்கள், மா கதுர் ஆமாலினா ஃபி ஜன்பி நிஅமிக், உன்னுடைய நியமத்துக்களை பக்கத்தில் வைத்து எங்களுடைய இபாதத்துக்களை பார்க்கின்ற பொழுது அது அணு அளவும் இருக்க மாட்டாது, அது எதுவும் நாம் கணக்கில் கொள்ள முடியாது என்று இமாம் அவர்கள் பிரார்த்தனை புரிகின்றார்கள். இமாம் அவர்களை எவ்வாறு பிரார்த்திக்கின்ற பொழுது எம்முடைய இபாதத்துக்கெல்லாம் எவ்வாறு இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் வணக்க வழிபாடுகளையும் எமது பாவகாரியங்களை நாம் ஒப்பீடு செய்ய வேண்டும். ஏனென்றால் இமாம் மாசூமியங்களுடைய பிரார்த்தனையில் எவ்வாறு காணப்படுகின்றது, அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை புரிகின்றார்கள், இறைவா எங்களுடைய பாவங்களை நீ எங்களுடைய சில செயல்களின் மூலம் அழித்து விடாதே, எங்களுடைய நல்லமல்களை நீ எங்களுடைய பாவங்களின் மூலம் நீ அழித்து விடாதே என்று அவர்கள் பிரார்த்தனை புரிகின்றார்கள். நீ என்னை நல்ல விடயத்துக்கு அழைக்கின்றாய், ஆனால் நாங்கள் பாவகாரியங்கள் பக்கம் செல்கின்றோம் என்று அவர்கள் பிரார்த்தனை புரிகின்றார்கள். எம்முடைய வழிபாடுகளையும் எம்முடைய பாவகாரியங்களை ஒப்பீடு செய்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களில் எவ்வித தற்பெருமையும் எமக்கு ஏற்படாது என்பதை இது சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் எம்முடைய இபாதத்துக்களையும் எம்முடைய இறைவனென்பால் இருக்கக்கூடிய தேவைகளையும் நாம் ஒப்பீட்டு செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் எம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்றது. இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மின் கில்லத்தி ஸாதின் வ தூலில் தரீக் வ பௌது ஸஃபர் வ அதீமில் மவ்ரித். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான விடயத்தை எமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. மறுமைக்காக வேண்டி நாம் கொண்டு செல்ல இருக்கக்கூடிய அந்த பிரயாண பொதி என்பது மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. எம்முடைய இபாதத்துக்கள் எல்லாம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆனால் மறுமையிலே எமக்கு இறைவன் தர வேண்டிய அருட்கொடைகள் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த பாதையை கடந்து செல்வதற்குரிய சேவை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் நாம் கொண்டு செல்லக்கூடிய அந்த பிரயாண பொதி மிக குறைவாக இருக்கின்றது. எனவே எம்முடைய இபாதத்துக்கள் எம்முடைய சேவைகளை விட குறைவாகவே காணப்படுகின்றது. எனவே இறைவனிடம் கேட்கக்கூடிய சேவைகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே நம்முடைய இபாதத்துக்களை நினைத்து நாம் தற்பெருமை கொள்ளக்கூடாது என்று கூறப்படுகின்றது. மேலும் பிஹாருல் அன்வாரில் 41ஆம் பாகம் 12ஆம் பக்கத்திலே அபூ தர்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு அறிவிப்பை செய்கின்றார்கள். நாங்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருந்தோம். அப்பொழுது பத்ர் யுத்தத்திலும் பையத்து ரிதுவானிலும் கலந்து கொண்ட சஹாபாக்களில் யாருடைய அமல்கள் சிறந்தது என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அமல்கள் தான் அனைவருடைய அமல்களையும் விட சிறந்ததாக காணப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு சிலர் மறுத்தார்கள். அப்பொழுது நான் இமாம் அலி அவர்களுடைய செயல்களில் இருந்து ஒரு விடயத்தை கண்டேன். நான் அங்கு அதனை கூறலானேன் என்று கூறிவிட்டு அவர் குறிப்பிட்டார், ஒரு இரவு இமாம் அலி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். நானும் அவருக்கு பின்னால் அமைதியாக சென்று கொண்டிருந்தேன். அவர் ஒரு பேரிச்சம்பர தோட்டத்தினால் நுழைந்தார். நானும் மறைவாக அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு அவரை நான் காணவில்லை. நான் நினைத்து கொண்டேன் அவர் வீட்டுக்கு சென்று விட்டார் என்று. ஆனால் அந்த தோட்டத்தின் ஒரு ஓரத்தில் இருந்து ஓர் அழுகுரல் எனக்கு கேட்டது. அங்கு சென்று பார்த்தேன். இமாம் அவர்கள் பிரார்த்தனை புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பிரார்த்தனையிலே அவர் அவ்வாறே மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள். நான் அவர் மரணித்து விட்டாரோ என்று அஞ்சி விட்டேன். நான் அன்னை பாத்திமா அவர்களிடம் சென்று இவ்வாறு நடந்து விட்டது என்று கூற அன்னை அவர்கள் குறிப்பிட்டார்கள், இல்லை, அவர் மரணிக்கவில்லை, மாறாக இறைவன் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக தன்னுடைய சேவைகளை இறைவனிடம் கேட்டு அவர் மயங்கி விட்டார். தண்ணீர் கழித்தால் அவர் எழுந்து விடுவார் என்று அந்த சஹாபியிடம் கூற அவரும் சென்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகத்தில் தண்ணீர் கழிக்கின்றார். இமாம் அவர்கள் அங்கு குறிப்பிடுகின்றார், என்னுடைய சேவைகள் எல்லாம் இறைவனின்பால் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் நான் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. இந்த குறைவான அமல்களை வைத்துக் கொண்டு நான் எவ்வாறு என்னுடைய இறைச்சனை சந்திப்பேன் என்று இமாம் அவர்கள் கூறியதாக அந்த சஹாபி கூறுகின்றார். நாம் பார்க்கின்றோம், அந்த யுத்தத்திலே இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஒரு வெட்டு சக்கலேன் என்று சொல்லக்கூடிய
மனித ஜின்னுடைய இபாதத்துக்களை எல்லாம் விட சிறந்தது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் இமாம் மாசூமின்களில் ஒருவரான இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாசூமாக இருக்கின்றேன், நான் செய்யக்கூடிய இபாதத்தும் அதில் அடங்கும் தான் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறான ஒரு செயலை செய்த அமீர் முஃமின் அவர்களே தான் செய்யக்கூடிய இந்த இபாதத்துக்கள் எதுவும் இல்லை என்று பிரார்த்திக்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய சிறிய காரியங்களை நினைத்து நாம் எவ்வாறு தற்பெருமை அடைத்துக் கொள்ள முடியும்? எட்டாவதாக நாம் எம்முடைய அமல்களையும் மாசூமின்களுடைய அமல்களையும் ஒப்பீட்டு செய்து பார்க்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது எம்முடைய இபாதத்துக்கள் எந்த ஒரு அந்தஸ்தினையும் பெற மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அன்னை ஃபாத்திமா அவர்கள் இரவிலே நின்று வழங்குகின்ற பொழுது அவருடைய பாதங்கள் எல்லாம் வீங்கிவிடும், அந்த அளவுக்கு அவர்கள் தொழுவார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவு பகலாக ஒவ்வொரு தினமும் 1000 ரக்காத்துக்களை தொழுவார்கள் என்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் கூறுகின்றார்கள், இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 500 பேரிச்சங்கண்டுகளை நட்டிருந்தார்கள். ஒவ்வொரு பேரிச்சையும் கண்டு அருகிலும் 2 ரக்காய் தொழுகைகளை தொழுவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காய் தொழுகைகளை இமாம் அவர்கள் தொழுவார்கள். அதுபோன்றே இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது வந்தார்கள் என்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இபாதத்தையும் அவர்களுடைய அந்த செயலையும் பார்த்து இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். தன்னுடைய தந்தை இவ்வாறு வணங்குகின்றார்களே என்று அவர் கண்ணீர் வடிக்கின்றார். இதனை கவனித்த இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து ஒரு நூலினை, ஒரு புத்தகத்தை எடுத்து வரும்படி குறிப்பிடுகின்றார்கள். அந்த புத்தகத்தில் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இபாதத்துக்கள் எவ்வாறு இருந்தது என்று எழுதப்பட்டிருந்தது. அது அனைத்தையும் வாசித்து விட்டு இமாம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், மன் யக்வா அலா இபாதத்து அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம், அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய இபாதத்து இதுவும் எங்கு இருக்கின்றது, அவருடைய இபாதத்தும் இதுவும் அவருடைய இபாதத்து மிகவும் மேலான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை ஒன்றுள்ளது, சுப்ஹான மா அரஃப்னாக ஹக்க மாரிஃபத்திக், இறைவா உன்னை பற்றி உண்மையான புரிதல் எங்களிடம் இல்லை, அதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒமா அபதுனாக ஹக்க இபாதத்திக், இவ்வாறு இருக்கின்ற பொழுது உன்னை நாங்கள் எவ்வாறு வணங்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது, உன்னை நாங்கள் எவ்வாறு பரிபூரணமாக வணங்க வேண்டும் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம், அந்த வணக்கத்தை நாங்கள் புரியாமல் இருக்கின்றோம் என்று இறை தூதர் அவர்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எவ்வாறு மாசூமின்களே தங்களுடைய வணக்கத்தில் தாங்கள் இயலாமையில் இருக்கின்றோம், இறைவனை அறிவதில் நாங்கள் இயலாமையில் இருக்கின்றோம் என்று அவர்கள் தங்களுடைய அந்த ஃபக்ரினை, அல் ஃபக்ரு ஃபஹ்ரி என்று சொல்லக்கூடிய இறை தூதர்களுடைய அந்த கூற்றினை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் மாத்திரம் எவ்வாறு சிறிய ஒரு அமலை பெரிய ஒரு அமலாக எண்ணி இருக்க முடியும்? எனவே இவ்வாறான விடயங்களில் இருந்து இறைவன் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் எம்முடைய வணக்கங்களை எல்லாம் இந்த அஹ்லுல் பைத்துக்கள் காட்டித்த அந்த வழிமுறையில் இறைவன் ஆக்கி அருள்வானாக. எம்முடைய இபாதத்துக்களை எல்லாம் இறைவன் அங்கீகரிப்பானாக. சீரான முறையில் அஹ்லுல் பைத்துக்களுடைய பாதையில் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையில் நாம் எம்முடைய இபாதத்துக்களை செய்வதற்கு இறைவன் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் நாங்கள் நோட்டிருக்கக்கூடிய இந்த நோன்புக்குரிய பலனாக அவனை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் அவனிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எம்முடைய இந்த ரமதான் மாதத்தில் எம்முடைய இந்த ரமலான் முடிவடைந்து இறைவனுடைய இந்த லியாஃபத்துல்லா என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனுடைய விருந்தில் இருந்து நாம் செல்கின்ற பொழுது இறைவன் எமக்கு தரக்கூடிய பரிசாக இமாமுல் ஜமான் அஜ்ஜல்லாஹு தஆலா ஃபரஜஹு ஷரீஃப் அவர்களுடைய வருகை இறைவன் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.